மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்ற ஆழ்வள்ளி கிழங்கு வச்சு ஒரு குழிப்பணியாரம், அதுவும் இனிப்பு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய மரவள்ளி கிழங்கு 2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், சர்க்கரை 1 முதல் 1 1/4 கப் வரை, வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள். இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்ற ஆழ்வள்ளி கிழங்குக்கு அதை வச்சு நம்ம குழிப்பணியாரம் பண்ண போறோம். அதுல வந்து இனிப்பு பண்ண போறோம். இதே நான் காரத்தை இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கும் போதே சொல்றேன். இதுக்கு நான் தோல் நீக்கிட்டு துருவி எடுத்த கிழங்கு இதை நம்ம போட்டுடுறோம். இதுல ஒரு பவுல் இதெல்லாம் அரைக்கணும். அதோட கூட சர்க்கரை, தேங்காய் துருவல் 2 கப்பு ஆழ்வள்ளி கிழங்கு இருந்ததுன்னா 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கங்க. அந்த தேங்காய் தான் அதுக்கு நல்ல ருசியை, கூடுதலான ஒரு ருசியை கொடுக்கும். கிழங்கே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது அரிசி மாவு, சாதாரண வட்டரிசி மாவு போதும். இதில் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் சேர்க்க போகிறதுல இதுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் வேணும், அதாவது ப்ளசண்ட்டாக ஒரு வாசனை வேணும். அதுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடும். இது வந்து நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த நைஸுக்கு முந்தின பதம் அப்படி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை அரைச்சது பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா கெட்டியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அரைக்க வரலன்னா அப்போ அரைக்கும் போது ஒரு துளி தண்ணி ஊற்றிக்கிங்க. இது அந்த மிக்சி ஜாரை கழுவி நான் எடுத்து வச்சிருக்க ஒரு 1/4 கப்பு தண்ணி, அவ்வளோதான். அதே மாதிரி இனிப்பும் செக் பண்ணிக்கங்க. இந்த பணியாரத்துக்குலாம் இனிப்பு வந்து ஆக்சுவலாக ஒரு துளி தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நேரம் ஆணுச்சுனாலும் உங்களுக்கு இதுவாக இருக்கும். இன்னொன்று, இந்த பணியாரம் இன்னைக்கு ஊற்றுறோன்னா நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவிலேருந்து மணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, என்னோட வயசில் ரொம்ப பெரியவங்க, அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணிடுவோம் நாங்கள். கொஞ்சம் எசன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் தாங்க நல்லா இருக்கு, ஏலக்காய்லாம் நல்லா இல்லை. இப்போ ஒரு குழிப்பணியார சட்டி காய வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வேணும் உங்களுக்கு. இதுக்கு ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ இந்த சட்டி காஞ்சிருச்சுன்னா ஊற்றிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் நம்ம. இதே வந்து நீங்கள் என் சட்டி காஞ்சிருச்சு, நான் முதல்ல ஊற்றிக்கிட்டே உங்ககிட்ட பேசுகிறேன். இது வந்து ஒருவேளை நான்ஸ்டிக் பேன் இல்லை, நம்ம சாதாரண வீட்டில் இரும்பு கடாய் அந்த மாதிரி ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க. நெய் அல்லது வெண்ணெய் ஏதாவது ஒன்று லேசாக தடவிட்டு ஊற்றுங்க, அப்போ சரியாக இருக்கும். எண்ணெய் தடவணுங்கிறது என்ன, ஸ்வீட் பலகாரம் இல்லையா, நான் தவறுதலாக எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இது வந்து நெய் தடவி வச்சுருக்கோம். இதுக்கு அதே மாதிரி சுற்றி நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றணும், நெய்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. வெறும்னே பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். தீயை மிதமாக வச்சு வேக விடுங்க. மூடியும் போட்டுடுவோம். இப்போ அவ்வளோதான். இப்போ தீயை நிதானமாக வச்சுருக்கேன் நான். அதிகப்படியான தீயில் வச்சு இதை வேக விட வேணாம். இந்த கிழங்கோட தன்மை சீக்கிரம் வெந்துடும் இதில். இப்போ நல்லா மூடி போட்டு வச்சுட்டு வேக விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இதில் வந்து சர்க்கரை சேர்க்கணும், சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை மட்டும் கொஞ்சம் உருக்கிட்டு கொஞ்சம் வடிகட்டிட்டு ஆற விட்டு அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது அதில் ஒரு சிட்டிகை உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்க்கணும். வெல்லத்துக்கு என்னோட சின்ன இது என்னன்னா, அந்த வெண்ணிலா எசன்ஸ் பொருந்தி வரல. அதனால வெல்லத்தோட கூட ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, இது அதிலே பொடியாக நறுக்குன முந்திரி, பாதாம் ஏதாவது கூடுதலாக நம்ம சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா லேசாக ஒரு வறுவத்தில் இந்த மாவில் சேர்த்துக்குங்க. அது இனிப்பு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ஆனால் ஏலக்காய் தூளும் அந்த வெண்ணிலாவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருந்துது. ஸோ அது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது வெந்தோடனே நல்லா திருப்பி விட்டுட்டு வேக விட்டு எடுக்கலாம்.
ஸோ இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. அதாவது மறுபக்கமும் திருப்பி இருக்கேன். இது வந்து வேகறதுக்கான நேரம் கம்மி தான் இது. பொதுவாவே இந்த கிழங்கு வந்து வேக ரொம்ப நேரம் இழுக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி தான் இதுலயும். இது ஆக்சுவலா நீங்க வந்து அப்படியே பரிமாறலாம். அல்லது தேன் இருக்கு இல்லையா? தேனை வந்து கொஞ்சம் ஒரு கப்ல வச்சு பரிமாறுனீங்கன்னா, அந்த தேன்ல தொட்டுட்டு சாப்பிடுறதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வேற லெவல்ல இருக்குது. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நானு. அவங்க சொல்லிக் குடுத்தோன நெக்ஸ்ட் இது லேசா வெண்ணெயோ, நெய்யோ தடவிட்டு நீங்க ஊத்திக்கலாம்.